வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுனத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமும், அதே நேரத்தில் அந்த கவனத்தோடு இருந்துவிட்டால் எதிர்பார்க்காத கை நிறைய காசு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டை பற்றியும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். காரணம் குருவானுடைய வக்ரம். இந்த குருவானுடைய வக்ர பயிற்சியினுடைய பலங்கள் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே, தனக்காரகன் புத்தரக்காரகன் என்று சொல்வார்கள் குரு பகவானை. அப்படிப்பட்ட அந்த குரு உங்களுடைய மிதுனத்திற்கு 12 இருக்கிறார். அக்டோபர் 9 அந்த குருவான் வக்ரம் அடைவார். குரு வக்ரம் அடைஞ்சா, அதுவும் விபரீத ஸ்தானமான விரயஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சா விபரீத தனலாபம் கிடைப்பது உறுதி. கண்டிப்பா. அதுவும் ரிஷபராசி, ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய வீட்டில் குரு வக்ரம். அதனால கண்டிப்பா மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து வரவு நிச்சயம் உண்டு. வாழ்க்கை துணையின் வழியில் நீங்கள் வருமானத்தையும் வரவையும் சொத்துக்கள் பங்கையும் பார்க்க போகிறீர்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமை, அமைதி காத்தல். கண்டிப்பா நீங்க எந்த விதமான முயற்சிக்கும் எந்த விதமான ஒரு ஸ்டெப்ஸுக்கும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தானாக வந்து சேரும் தன லாபங்கள் வாழ்க்கை துணையின் வழியில். இரண்டாவது, கண்டிப்பா தொழில் யோகம் உண்டு. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில தொடங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய மிதுனத்துக்கு 10ஆம் இடம், மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். ஆனால் அந்த 10ல் ராகு இருக்கிறார். அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட சைடில் ஒரு தொழில் தொடங்குவீங்க. அந்த தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்கலாம். 7ஆம் வீடான தனுசுக்கும் இந்த குருவான் அதிபதி. அதனால நண்பர்கள் கண்டிப்பா தொல்லை கொடுத்த நண்பர்கள் விலகுவார்கள். தவறான நண்பர்கள் குடும்பத்தில் தலையிட்டு இருந்தா அவங்களோட தொல்லை இருக்காது. 3வது நபருடைய தொடர்பால் தலையிட்டால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குளறுபடிகள் இப்ப சரியாகும். அதே போல வெளிநாடு யோகம், வீடு வாங்குறது கட்டுறது, வீடு மாற்றங்கள் நிச்சயம் நிகழும். தங்க நகை கடன் சரியாகும். பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணம் ஏற்படும். அந்த பயணத்தால் நல்ல ஒரு நன்மைதான் உங்களுக்கு உண்டு, லாபம் உண்டு. தொழில் ரீதியாக ஆன்மீக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சில நன்மை நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்காகவோ அல்லது திருமணம் நடந்தோ உங்களை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, பணிபுரியக்கூடியவங்க, அவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை. அதனால் நிம்மதியாக இருக்கலாம். படிப்பில் விட்ட மார்க்கை திருப்பி பிடிச்சிருவீங்க. தொழிலில் விட்ட லாபத்தை திருப்பி எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்மை உண்டு. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானம் கவனத்தோடு இருந்து விட்டால் இந்த குரு வக்ரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்ற லாபம் ஏராளம். ஸோ ஆன்மீகம், மருத்துவம், கல்வி, இந்த 3 துறைகளில் வேலை, தொழில், படிப்பு, இந்த 3 பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்க போகுது. சில பேர்த்துக்கு அரசியல் பதவி வாய்ப்புகள் கிடைக்கலாம், சினிமா வாய்ப்புகள் கிடைக்கலாம், செய்தி ஊடகங்கள் சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கலாம், உங்கள் கம்பெனியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவுகளை தட்டும். பயன்படுத்திக்கங்க. வாழ்க்கையை அதை பிடிச்சி முன்னேறிக்குங்க. ஸோ விட்டுற வேண்டாம் இந்த குருவனுடைய வக்ரத்தில். ஸோ இந்த வக்ர காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக குரு பவனுடைய வழிபாடு, ஆலங்குடி சென்று குருவை வணங்குவது. மேலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சற்றி வணங்குவது தவறாமல் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுகின்ற பொழுது திருமண தடை நீங்கி திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழிகளிலிருந்து சில நல்லதை எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கும். இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த போய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தொழில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.